வணக்கம் நண்பர்களே! நம்ம மெட்ராஸ் உயர்நீதிமன்ற பணிகளுக்காக விண்ணப்பிப்பதற்கு இன்று தான் கடைசி நாள். இதுவரை அப்ளை பண்ணவங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இனிமேல் அப்ளை பண்ணாதவங்க இன்றைக்குள்ளே வந்து அப்ளை பண்ணிடுங்க. அப்புறம் நாளைக்கெல்லாம் முடியாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, பேமெண்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, அடுத்து 2 நாள் கொடுத்துருக்காங்க. நாளை மறுநாள் வரை வந்து பண்ணிக்கலாம். 29ஆம் தேதி வரை. இது அப்ளை பண்ணுறது இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு 27/5. அதனால் இதுவரை அப்ளை பண்ணாதவங்க வந்து பண்ணிடுங்க. நமக்கு வந்து எந்த தேர்வாக இருந்தாலும் நம்ம அதை முதல்ல அப்ளை பண்ணிடுறது ரொம்ப ஆகச்சிறந்த தேர்விற்கான தகுதி. அது அப்ளை பண்ணாமல் நம்ம விடிய விடிய படிச்சுட்டு கடைசியாக நம்ம அப்ளை பண்ணாமல் இருந்திருப்போம். நாளைக்கு டேட் இருக்குன்னு கடைசியாக பார்த்தா நமக்கு நோட்டிஃபிகேஷனே அப்ளை பண்ணுற டேட்டே முடிஞ்சிருக்கும். அது மாதிரியெல்லாம் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆனால் பண்ண மாட்டாங்க. லேட்டாக பண்ணிக்கலாம்டா, இப்போ என்னடா பிரச்சனை அப்படின்ட்டே இருப்பாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா சர்வர் பிஸி, அந்த பிஸின்ட்டு ரொம்ப மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையா? அதனால நம்ம ஆரம்பத்திலே நம்ம அப்ளை பண்ணிடுறது நல்லது. இதுவரை பண்ணாதவங்க பண்ணிடுங்க. பண்ணவங்கள பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்புறம் வந்து இந்த டாக்குமெண்ட்லாம் நினச்சி ஒரி பண்ணிக்கிட்டு இருக்க வேணாம். இருக்கிற டாக்குமெண்ட்டை வச்சு அப்ளை பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 2329 வேக்கன்சி வந்து எடுக்கிறாங்க ஓவரால் தமிழ்நாடு. இதில் அதிகமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு தான் அதிகமாக எடுக்கிறாங்க. 638 பேர் வந்து எடுக்கிறாங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இரவு காவலர் வந்து எடுக்கிறாங்க 459 பேர். பத்தாலஜி பார்த்தீங்கன்னா 402 பேர் எடுக்கிறாங்க. இதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இளநிலை கட்டளை நிறைவேற்றுனர், அப்புறம் கட்டளை பணியாளர் இதற்கான தேர்விற்கு வந்து 242 பேர் எடுக்கிறாங்க. இது அதிகம்தான் கொஞ்சம் போஸ்டிங். அது சேலரியும் அதிகம், கிரேட் வந்து அதிகமாக உள்ளது. அடுத்து பார்த்தீங்கன்னா முதுநிலை கட்டளை பாய்லிப் வந்து சீனியர் பாய்லிப் 100 பேர் எடுக்கிறாங்க. அதனால் எக்ஸாம் வந்து உங்களுக்கு வேக்கன்சி இருக்கிற மாவட்டங்களில் நீங்கள் அப்ளை பண்ணாலே நல்லது தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உங்கள் மாவட்டத்தில் வந்து போஸ்டிங் இருக்காது. ஒரு போஸ்டிங் 2 போஸ்டிங் தான் இருக்கும். இப்போ மற்ற மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு 50க்கு மேலே இருக்க வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி தேடி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து நிறைய இருக்குது. அதனால நான் இப்போ வந்து எப்படி சொல்கிறது, நான் வந்து சென்னையில் உள்ள வேக்கன்சிக்கு தான் நான் அப்ளை பண்ணுவேன்ட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் வேலை அதை விட நீங்கள் இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஆகணும். கிடைக்காம போகாது, உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கு கண்டிப்பாக கிடைக்கும். இருந்தாலும் வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இதே நீங்கள் ஒரு 50 போஸ்டிங் உள்ள இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவங்க வந்து நம்ம எந்த மாவட்டத்தை வேணாலும் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதற்காக தான் வந்து சொல்கிறேன். இது வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து இருந்தாப்புல. அவர் வந்து படிச்சுட்டு இருக்கப்போ இந்த எக்ஸாம் 2022 வந்து நடைபெற்றது. அதில் பார்த்தீங்கன்னா அவர் ஈரோடு மாவட்டம், ஆனால் வந்து அவர் போட்டது வந்து கடலூர் மாவட்டத்துக்கு போட்டு அவர் கடலூரில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காப்புல. அதுக்கு தான் சொல்கிறேன். ஆனால் அவர் ஈரோட்டில் போஸ்டிங் வந்து அப்போதைக்கு கம்மியாக இருந்துச்சு. அங்கே அதிகமாக 60க்கு மேலே போஸ்டிங் இருந்ததுனால அதில் போட்டு ஒரு வேலையை வாங்கிட்டாப்புல. அதற்காக தான் சொல்கிறேன். அதுபோல் நம்ம மாவட்டங்களில் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் ஒரி பண்ணிக்காமல் அடுத்த மாவட்டம் பக்கத்தில் உள்ள மாவட்டங்கள் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு அதற்கான வாய்ப்பு வந்து வழங்குறாங்க. அதற்காக வந்து நம்ம ஒரி பண்ணிக்கிட்டு இருக்கோன்னா வாய்ப்புகள் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே பயன்படுத்திக்கலாம். ஒன்றும் தவறு கிடையாது. எக்ஸாமினர், ரீடர், இந்த பயோலிப் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஸ்டின் வந்து 10th லெவலுக்கு தான் கேட்குறாங்க. ஏன்னா குவாலிஃபிகேஷனே வந்து 10th குவாலிஃபிகேஷன் தான். அதனால் கொஸ்டின் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். குரூப் 4 விட கொஞ்சம் கம்மியாக டஃப்பாக இருக்கும். ஆனால் ஈஸியாக தான் இருக்கும். தமிழ்லாம் ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரி கேள்விகள் தான் வந்து இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அலுவலக உதவியாளர், இந்த நகல் பிரிவாளர், அப்புறம் இந்த தூய்மை பணியாளர் இதற்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே சிலபஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் போஸ்டிங் வந்து வேறு வேறையாக இருந்தாலும் ஆனால் ஒரே சிலபஸ் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதில் எந்த மாற்றமுமே வந்து சேஞ்ச் பண்ணல. ஏன்னா இதற்கு உணவு பராமரிப்பு இருந்துச்சுன்னா இதற்கும் இருக்குது. இதுக்கும் தோட்ட பராமரிப்பு இருந்துச்சுன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கும் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதற்காக வந்து நம்ம சிலபஸ் நினச்சி ஃபீல் பண்ண வேண்டாம். நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம், நீங்கள் அதை பார்த்தாலே போதும். மேக்ஸிமம் வந்து நம்ம 8ஆம் வகுப்பு வரை வந்து கேள்விகள் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு.
அது வந்து நம்ம 6வதுலேருந்து படிக்கணுங்கிறத விட 5, 4, 3 இதுலயே கூட கேள்விகள் வந்து நெறைய இடம்பெற்றிருக்கு பழைய தேர்வுகள்ல. அதனால வந்து கொஞ்சம் படிக்கிறப்போ நம்ம சிலபஸ் வச்சு படிக்கிறது நல்லது. சிலபஸ்ல என்ன இருக்கும், நமக்கு வந்து சிலபஸ வந்து டீகோட் பண்ணி குடுக்கல அவங்க. சிலபஸ் வந்து இப்ப டாபிக் தான் இந்த இதுலேருந்து தான் கேட்போம். பொதுத்தமிழா 8ஆம் வகுப்பு வரை கேட்போம் அப்படின்ட்டு தான் குடுத்துருக்காங்க. நமக்கு இந்த மற்ற டிஎன்பிஎஸ்சிலலாம் குடுக்குற மாரி சிலபஸ வந்து பிரிச்சு குடுக்கல அவங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த ஓட்டுநர் தேர்வுக்கு வந்து சாலை இதில வந்து நெறைய வாகன இதில இருந்து கேள்விகள் வந்து நெறைய கேட்க வாய்ப்பு. கொஸ்டின் வந்து அந்த சாலை இதில தான் கேட்பாங்க. சாலை பாதுகாப்பு சம்மந்தமா தான் கேட்பாங்க. அதனால வந்து அத கொஞ்சம் அந்த டாபிக் நல்லா பார்த்துக்கங்க. அடுத்து எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டுன்றது தான் கடைசி. அதற்காக வந்து அனைவரும் வந்து அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க. போஸ்டிங் கம்மியா இருக்கு. அதனால் நமக்கு கிடைக்குமோ கிடைக்காதாங்கிறத விட நம்ம முதல்ல முயற்சி பண்ணணும். முயற்சி செய்யாமலே வந்து ஐயோ! நமக்கு கிடைக்காது கிடைக்காதுன்னு பயந்துட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு வேலையே கிடைக்க வாய்ப்பில்ல. அதற்காக வந்து எந்த எக்ஸாம் ஒரு போஸ்டிங்கா இருந்தா கூட நம்ம எழுதி அதில வந்து வேலை வாங்குறதுக்கு தான் நம்ம யோசிக்கணும் ஒழிய, நம்ம ஒரு போஸ்டிங் தான் இருக்கு ஏன்டா அப்ளை பண்ணிக்கிட்டுன்னு இருக்காதீங்க. இருக்கிற வாய்ப்புகள வந்து பயன்படுத்திக்கிங்க. இனிமே வர வர காலங்கள் வந்து ரொம்ப வேலை வாய்ப்புங்கிறது கம்மியா தான் ஆக வாய்ப்பு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, முதல் வேலையா அப்ளை பண்ணாதவங்க இதுக்கு அப்ளை பண்ணிருங்க. அப்புறம் நெனச்சா கூட நாளைக்கு அப்ளை பண்ண முடியாது. இருக்கிற வாய்ப்ப பயன்படுத்திக்கங்க. வாய்ப்ப நீங்க விட்டீங்கன்னா, அடுத்த வாய்ப்பு வரும்னு நெனைக்கிறப்போ, நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காமலே போயிடும். அதனால தான் சொல்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ்.